விஜய், மல்லி, நாகு, வெண்பா இவங்க 4 பேருமே ஏற்காடுக்கு எத நினைச்சு போனாங்களோ, அதெல்லாம் நடந்ததா அப்படின்னு சொன்னா, நிச்சயமா ஒரு கேள்விக்குறி தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சென்னையில தான் பல கஷ்டங்கள அனுபவிச்சாங்க. அட்லீஸ்ட் 2 நாள் ஏற்காட்ல போய் சந்தோஷமா இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போனாங்க. ஆனா அங்கேயுமே பல கஷ்டங்கள அனுபவிச்சு தான் இப்ப சென்னை வந்திருக்கிறாங்க. ஸோ ஏற்காடு சீன் இதோட நிறுத்தியிருக்கிறாங்க. இப்ப தீபிகாவ பொறுத்தவரைக்கும் மல்லி, விஜய் 2 பேர் மேலயுமே தேவையில்லாத பழிய போட்டுட்டே தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப கவின் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில கவினை எஸ்கேப் பண்ண வச்சது விஜய், மல்லி 2 பேரும் தான் அப்படிங்கிற மாரி நினைக்கிறாங்க. ஏன்னா சுடரோட இறப்புக்கு பின்னாடி கவின், விஜய், மல்லி இவங்க 3 பேரும் தான் இருக்கிறாங்க. கவினை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி தீபிகா நினைக்கிறாங்க. ஆனா தீபிகா மனசுக்குள்ள நினைக்கல அப்படின்னு சொன்னாலுமே, எப்படியாச்சும் மல்லிய பழி வாங்கணும் அப்படிங்கிறதால இந்த கேஸோட மல்லிய ஜாயின் பண்ணி விட்டுட்டே தான் இருக்கிறாங்க. விஜய்க்குமே வேற வழி இல்ல. இப்ப சென்னை வந்துடுறாங்க. வீட்டுக்கு வரவுமே நாகு தான் அவங்க 3 பேரையுமே உட்கார வச்சு சுத்தி போட்டுட்டு இருக்கிறாங்க. அங்க போய் நம்ம எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, விஜய்க்கு அதுலலாம் நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொன்னாலுமே நாகு சுத்தி போட்டுட்டு இருக்கிறாங்க. இத பார்க்கவுமே இந்த ராஜிக்கு என்னதான் ஆகும் அப்படிங்கிறதே தெரியல. மல்லி, நாகு, அவங்க தங்கச்சி மயிலு 3 பேருமே இப்ப இந்த வீட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறதால, அவங்கள அன்னக்காவடி அப்படிங்கிற மாரியும், விஜய் கிட்ட ஒண்டி பொழைக்கிறாங்க அப்படிங்கிற மாரி அவங்கள தேவையில்லாம பேசுறாங்க. அதனால இப்ப விஜய்க்கு ரொம்பவே கோவம் வந்துருது. எப்படி நீ என் மனைவிய இப்படியெல்லாம் பேசலாம்? நீ தான் ஒண்டி இருக்கிற அப்படிங்கிற மாரியும், மல்லி தான் உன்ன போனா போகட்டும்னு இங்க உட்கார வச்சிருக்கிறா அப்படிங்கிற மாரி இப்ப ராஜி கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த சூழ்நிலையில மல்லி ரொம்பவே எமோஷனல் ஆகுறாங்க. மல்லி இந்த வீட்டோட வேலைக்காரி இல்ல, என்னோட மகாராணி அப்படிங்கிற மாரி ஒரு வார்த்தைய சொல்றாங்க. இந்த வார்த்தையை கேட்கவுமே மல்லிக்கு அதுக்கு மேல சாப்பிடவே முடியல. அவங்க கைய கழுவிட்டு உள்ள போயிடுறாங்க. இத பார்க்கவுமே விஜயுமே ரொம்ப ரொம்ப எமோஷனலாக தான் செய்றாங்க. இந்த ராஜிய பொறுத்தவரைக்கும் தேவையில்லாம மல்லிய சீண்டிட்டே தான் இருக்க போறாங்க. ஸோ அப்கமிங் ஸ்டோரி லைன பொறுத்தவரைக்கும் ராஜி மல்லிய நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. பல பிரச்சனைகள் கொண்டு வருவாங்க. இருந்தாலுமே நம்ம நாகு, மயிலு, வெண்பா இருக்கிறாங்க அப்படிங்கிறதால இந்த பிரச்சனைகள் ஓரளவு சுமூகமா போயிரும். உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.